சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் பார்வதியோட பையன் திரும்ப அவங்கள பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. பார்வதி அவங்கள பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவர் ரொம்பவே பார்வதி மேலே கோவப்படுறாங்க. இந்த வயசில் இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு உடனடியாக முத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனால் இவர் ஒரு நண்பனாக இருந்து ஆண்டியை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இப்போ தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவங்கள ஒரு நாளாவது நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தையாவது நீ கேட்டிருப்பியா? கிடையாது. ஆனால் டைம்க்கு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி அங்கிள் தான் ஆன்ட்டியை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் முத்துவும் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு ஆன்ட்டி சொல்லி தான் தெரியும்னு சொல்லிட்டு பார்வதியோட வீட்டு பையன் சொல்லவும், விஜயா நீ இவ்வளோ கேவலமாக நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன பண்ணாலையும் எவ்வளோ தப்பு பண்ணாலையும் நான் உன் கூடவே நின்று இருக்கேன். ஆனால் நான் படுறதுனால நீ இவ்வளோலாம் சீப்பான ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே நீ என்னோட ஃப்ரெண்டே கிடையாது. உன்னோட கிளாஸையும் நீங்கள் நடத்தாது. இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி இருந்துட்டு விஜயாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. பார்வதி பேசினோடனே விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.